இப்போ ஆலூர்ட்டி மலைக்கு பின்னாடி இருக்கோம் பேக் சைடில். இதுவும் ஒரு ஏன்ஷியன் பரியல் சைட்டு தான். இந்த சைட்டில் வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பரியல் நடந்திருக்கணும். அதாவது இதில் வந்து 2 விதமான கற்கள் வச்சுருக்கிறாங்க, சுற்றி வெட்டுக்கல் வச்சுருக்கிறாங்க. ஒன்று ஸ்லாப் ஸ்டோன் வச்சு பின்னாடி சுற்றி வந்து நார்மல் கருங்கல் மாதிரியான அமைப்பை சுற்றி வச்சுருக்கிறாங்க. ஒரு சில டோம்ஸ் வந்து செம்புரை கற்களாக வந்து சுற்றி வைக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படி அது வந்து ஒரு வகையான சடங்கா இல்லை என்ன அவைலபிலிட்டி ஸ்டோன்ஸ் இருக்கோ அதை வச்சு செஞ்சாங்களாங்கிறது தெரியல டிஃப்ரெண்ட் டைம் பீரியடில். ஸோ இது இங்கே இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிளேஸ் தான் இங்கே ஒன்று இருக்குது. இதுதான் பிகினிங் பிளேஸாக இருக்குது. ஏன்னா பின்னாடி இந்த ஜெயின் ஹெரிட்டேஜ் சென்டர் இருக்குது இந்த ஆலூர்ட்டி மலையில். மேபி அது சம்மந்தப்பட்ட டைம் பீரியடில் இருந்தவங்களாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரியான பாட்ரிஸ் இங்கே இருக்குது. இது வந்து என்ன பாட்ரிஸ், ரிச்சுவல் பாட்ரிஸாக இது என்னங்கிறது தெரியலை. இதில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு டோம்பை வந்து இங்கே பப்ளிக்ஸ் வந்து ட்ராக்ஸ், இது அதாவது பொது வழியாக பயன்படுத்தும் போது இது வந்து சேதமடைஞ்சிருச்சு, முற்றிலும் சேதமடைஞ்சிருச்சு. இதை வந்து பாதுகாப்பு இல்லாமல் வச்சுருக்காங்க. அது பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டு இருந்தாலும் அதை யாரும் வந்து மீன் பண்ணுறதில்ல. இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் வந்து வேறு ஏதோ ஒர்க்ஸ்க்காக இங்கே எடுத்து வச்சிடப்பட்ட அந்த கல்லை வந்து இங்கே கொட்டி வச்சுருக்காங்க. ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியல. அந்த ஸ்டோனை இங்கே எடுத்து வச்சுருக்காங்க. அந்த பரியல் மேலே போட்டு வச்சுருக்காங்க. அந்த டோம் மேலே போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த டோம்லாம் தரையோட தரையாக இருக்குது, ஆனால் தெரியல. ஏன்னா மேபி சிறுவர்களோட இதாக இருக்கலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நான் சொன்னேன் இல்லையா, செம்பூரை கற்களை வச்சு சுற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை வச்சு இங்கே சுற்றி இருக்குது. இந்த அமைப்பு இப்படி இருக்குது. மேபி இது மக்களால் தொந்தரவு செய்யப்பட்டிருக்கா என்னங்கிறது தெரியல. ஏன்னா நிறைய விஷயங்கள் இங்கே வந்து மக்கள் உள்ள அலோல் இல்லைன்னு சொன்னால் அதிலே வந்து பொது பாதையாக பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே சம் பாட்ரிஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரியான பாட்ரிஸ், இந்த பாட்ரிஸ் தெரியுதா, இந்த பாட்ரிஸ்லாம் இங்கே இருக்குது. இதெல்லாம் இந்த ரிச்சுவலுக்காக பயன்படுத்தப்பட்ட பாட்ரிஸாக இருக்கும். மேபி இதுக்கு முன்னாடி யாரும் இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டோம்ஸ்லாம் எடுத்து இந்த பாருங்கள், இதான் பர்ஃபெக்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த டோம்ஸ் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்லாப் ஸ்டோன் வச்சுருக்காங்க. அது ஒரே ஸ்லாப் ஸ்டோனாக தான் இருக்கும். அது பிற்காலத்தில் அது உடஞ்சி இப்படி ஆகிடுச்சு. இல்லை ஃபுல்லாக வந்து செம்புரை கற்களாக வட்டமிடப்பட்டிருக்கு. இந்த பகுதியில் ஒரு கல் நட்டுக்கல் மாதிரி வச்சுக்கப்பட்டிருக்கு. அதில் தான் நான் போகிறேன். இப்போ இது ஃபுல்லாக அந்த சைட் ஃபுல்லாகவே இந்த மாதிரியான ஒரு செம்புரை கற்களை வச்சு செய்யப்பட்ட ஒரு டோம் மாதிரி தான் இருக்குது. எல்லாமே அடக்கம் இப்படி பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா அந்த இதில் இருக்கக்கூடிய ரிச்சுவல்ஸ், அந்த ஐட்டம்ஸ்லாம் வெளியில் இருக்குது. மேபி அது வந்து நேச்சராகவே அப்படி தான் விட்டுட்டு போனதா அப்படியா, இல்லை யாராவது வேறு எதுவும் அதை என்னென்னு எடுத்து பார்க்குறதுக்காக அப்படி ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்களாங்கிறது தெரியல. இங்கே பாருங்கள், இந்த பாட்ரிஸ்லாம் அதை வந்து முதுமக்கள் தாலியோடைய ஃப்ராக்மெண்ட்ஸ் பீசஸ் மாதிரி இருக்குது எனக்கு. மேபி இது வந்து 3 லேயர்ஸாக இருக்குது இல்லையா, அந்த மாதிரியான அமைப்பில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரியான டிஸ்டர்பும் பண்ணியிருக்காங்களா, அது யார் என்னங்கிறதும் தெரியல. நான் போகிற இந்த மாதிரியான ஏன்ஷியன் பரியல் சைட்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. இந்த பாருங்கள், இதோடைய முழு அமைப்பே மாறி இருக்குது. இங்கேயும் யாரோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. இதோடைய சைட் ரொம்ப பெருசாக இருக்குது, அப் டு அந்த இது வரையும் போகுது. பாருங்கள், இதெல்லாம் முதுமக்கள் தாலியை அப்படி ஃபுல்லாக உடச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதுங்களா, யாரோ எடுத்து பார்த்துருக்காங்க சம்திங். மேபி அதில் வேறு எதுவும் காலத்தில் எதுவும் அந்த டெட் பாடிஸ் எதுவும் ஆஃபரிங் பண்ணுவாங்க இல்லையா, அதோடு சேர்ந்து எதுவும் ஆஃபரிங் பண்ண வேல்யூபிள்ஸ் இருக்கான்னு பார்க்குறதுக்காக ஓப்பன் பண்ணாங்களா இல்லை என்னங்கிறது தெரியல. இங்கே நிறைய ரிச்சுவல்ஸ் வெளியிலே கிடக்கு. மேபி அது வந்து வெளியில் விட்டுட்டு போன ரிச்சுவல்ஸை பாட்ரிஸியாங்கிறதும் தெரியல. இங்கே பாருங்கள், அப்படியே சிதலம் அடைஞ்சு இப்படி கிடக்கு, ஃபுல்லாக அப்படி கிடக்கு. இந்த பாட்ரிஸ் பாருங்கள், கிரேவில் இருக்கிற எதுவும் டச் பண்ண மாட்டோம், அதே இடத்துல வச்சுருவோம். ஸோ இந்த இதில் இப்படி அமைப்பு இப்படி இருக்குது, இந்த டோம்போட அமைப்பு இப்படி இருக்குது. இன்னும் ஃபர்தராக போனால் நிறைய அப்படி தான் இருக்குது. மேபி அந்த பாட்ரிஸ்லாம் வந்து அதோடய சேர்ந்து அசோசியேட்டடாகவே வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்குது. ஏன்னா பிற்காலங்கிறனால அது அப்படி வெளியில் தெரியுதா அப்படிங்கிறது தெரியல. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வட்டமாக பெர்ஃபெக்டாக தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? வா, இதுதான் அது பெர்ஃபெக்டான இது வந்து இந்த அமைப்பு எப்படி இருக்குங்கிறது பாருங்கள். முதுமக்கள் தாலி அப்படியே நமக்கு தெரியுது. தான் ஃபஸ்ட் டைம் நான் முதுமக்கள் தாலி எவ்வளோ பெருசாக, அதாவது கிரவுண்ட் லெவலில் பார்க்குறேன். உங்களுக்கு தெரியுதுங்களா? நான் கூட ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னு நினச்சேன். இது அமைப்பே அப்படி தான் இருக்குது. மேபி இது ஒரு காலத்தில் மண்ணுடைய லெவல் அந்த இதில் இருந்திருக்கலாம்.
அதுக்கப்புறம் பின்னாடி அதுக்கப்புறம் வந்து இதை மழை வெயில் சீதோஷன கிளைமேட்ஸ்னால இந்த லெவலுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய அசம்ஷன் அது. பாருங்கள், அந்த பாட்ரிஸ் எல்லாமே வெளியில் கிடக்கு, எல்லாமே வெளியில் தெரியுது. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய ஒரு பாட்ரிஸ் அப்படியே பெர்ஃபெக்டாக வெளியில் தெரிஞ்சு அப்படியே உடஞ்சி எப்படி இருக்குமோ, எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி உடஞ்சும் இருக்குது. ஏன்ஷியண்டாக இருக்குது. மேபி இது 1ஆம் நூற்றாண்டு, கிமு 1ஆம் நூற்றாண்டு இல்லை 2ஆம் நூற்றாண்டு டைம் பீரியடாக உள்ளதாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். மேபி இது ரொம்ப ஏன்ஷியண்டாக ஸ்டோனேஜ் டைமில் உள்ளது மாதிரியே இருக்குது. எல்லாமே ஸ்டோன்லேயே பண்ணியிருக்கிறனால டைம் ரொம்ப ஏன்ஷியண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருமே இந்த சைட்டுக்கு முன்னாடி வந்து டீகோட் பண்ணியிருந்தால் அதுக்கான எக்ஸாக்ட் டைம் பீரியட் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம பார்க்குறத வச்சு தான் சொல்கிறேன். நான் அதை வந்து ஸ்பெஷலாக எதுவும் ரிசர்ச் பண்ணலை. நம்ம வந்து ஜஸ்ட் வந்து இதை சைட்டை பார்க்குறதுக்காக வந்தேன். இது வந்து ஒரு சின்னவங்களோட மனிதருடைய ஒரு சிறு குழந்தையாக இருக்கலாம். ரொம்ப சின்ன டவுன். மேபி இந்த டைம் இது குழந்தை இழக்கும் போது எவ்வளோ ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. நான் சின்ன வயசுலேயே அவங்க பாஸ் ஆகி போகிறாங்கன்னு. மேபி அந்த டைமில் டிசீஸ் இருந்திருக்கலாம், இல்லை என்ன காரணங்களும் தெரியல. ரொம்ப சின்னதாக இருக்குது. எவ்வளோ டைம் பீரியட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த பாருங்கள், ஆடு மேயுது. அந்த ஆடு மேயுதுல இங்கிட்டு ஃபுல்லாக இந்த சைட்டு தான் ரொம்ப விலாசமாக இருக்குது. வாஸ்ட் ஏரியா. முதுமக்கள் தாலி, சில முதுமக்கள் தாலிலாம் வெளியிலே இருக்குது. அமைப்பே எப்படிங்கிறது தெரியல. இது பாருங்கள், அது ரொம்ப பெருசாக இருக்குது. மேபி இது வந்து ஒரு அந்த ஏரியாவிலே ரொம்ப பெரிய தலையாக இருக்கும். அவங்களுடைய இது மேபி அந்த ஏரியாவை ரூல் பண்ணவராக இருக்கலாம் என்றது. இதில் ரொம்ப பெருசாக வச்சுருக்காங்க இல்லையா, அதை வச்சு நான் அசியூம் பண்ணேன். இங்கே பாருங்கள், எல்லாமே ஃபுல்லாக வந்து இந்த ஏரியாவில் செம்பொறை கற்கள் அதிகமாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிரேவ்ஸ்லாம் ரொம்ப பெருசாக தெரியுது. ஒவ்வொரு டோமும் ரொம்ப பெருசாக இருக்குது. மேபி இது வந்து ஒரு ராயல் ஃபேமிலி அந்த மாதிரி அவங்களுக்குள்ளான ஸ்பெஷல் ஏரியாவாங்கிறதும் தெரியலை. நல்ல வாஸ்ட்டாகவும் இருக்குது. ஒவ்வொன்றும் பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் அவ்வளோ பெருசு. இங்கே பாருங்கள், இதுக்கெல்லாம் ஸ்பெஷலாக கல் இப்படி இத்தனை நட்டு வச்சுருக்குறாங்க. பாருங்கள், அங்கே உள்ளதெல்லாம் நல்லா பெருசாக வச்சுருக்குறாங்க ஒவ்வொரு டோம்ஸும். மேபி இது அவங்களுடைய ராயல் ஃபேமிலி அந்த மாதிரி இருக்கலாம். அவங்க ஃபேமிலிக்கு உண்டான கிரேவ் யார்டுன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு ஸ்பெஷல் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஊரில், அந்த மாதிரியான ஒரு பிளேஸஸாக இருக்கலாம். இவங்க யார், என்ன மக்களுங்கிறது என்னங்கிறது தெரியல. இங்கே பாருங்கள், இது இங்கே ஒரு முதுமக்கள் தாலி அப்படியே இருக்குது, பெர்ஃபெக்டாக இருக்குது. இங்கே பாருங்களா, தெரியுது உங்களுக்கு, தெரியுதா? இது இங்கேருந்து அந்த பாட்ரி இது ஸ்டார்ட் ஆகுது, அங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே நல்லா இது வந்து ஒரு வகையாக சுட்டு எடுப்பாங்க இல்லையா பானையை, அந்த மாதிரி எடுத்துருக்குறாங்க. இந்த தாலி இங்கே இருக்குது. இதோட புதைக்கிற மெத்தட் எப்படிங்கிறது தெரியல. மேபி நான் நெட்டில் எதுவும் பார்த்தா இல்லை அதுக்கு முன்னாடி யார் டீகோட் பண்ணியிருந்தாங்க அவங்கள கேட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் இல்லை கமெண்ட்லேயே செக்ஷன்லேயும் எல்லாத்துலேயுமே அந்த முதுமக்கள் தாலி வந்து வெளியில் தெரியுது. அந்த தாலியை வச்சு பரியல் பண்ணக்கூடிய டைம் பீரியட் என்னங்கிறத நம்ம சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கான எக்ஸாக்ட் டேட் கொடுக்குறேன். இது நல்ல பெருசாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. சொன்ன மாதிரி தான். அந்த பக்கம் தண்ணி ஓடி இந்த டோம்பே அப்படியே வெளியில் தெரிகிற மாதிரி ஆக்கிடுச்சு. பாட்ரிஸ்லாம் தெரியுதுங்களா? இந்த பாட்ரிஸ்லாம் ரிச்சுவல் பாட்ரிஸ், முதுமக்கள் தாலி, அப்புறம் அந்த பொசிஷன்லாம் முதுமக்கள் தாலியோட பொசிஷன், இந்த ரவுண்ட்ஸ் தெரியுது அவங்களுக்கு, இந்த ஹாஃப் ரவுண்ட்ஸ். இது அவங்களுடைய இதில் கால் வைக்க கூடாது. விசிட்டு கிரேவை டிஸ்டர்ப் பண்ணுறது எனக்கு பிடிக்காது எப்பவுமே. ஸோ நான் இதோட என்னுடைய டூரை க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக என்ன தெரியுமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். நல்ல பெருசாக விசாலமாக இருக்குது. பார்த்தீங்களா, இதுக்கு எப்படி இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? 2 ஸ்லாப் ஸ்டோன் இருக்குது. என்னென்ன இந்த மாதிரியான பரியல் வச்சுருக்காங்க. பக்கத்தில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பழைமையானதுன்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. இல்லை அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இந்த கிளைமேட்னால மாறிச்சா என்னங்கிறதும் தெரியல. கவர்மெண்ட் இதை நல்லா ஃபென்சிங் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பாருங்கள், ஒரு சைன் போர்டு தெரியுதுங்களா? அந்த மாதிரியான ஒரு சைன் போர்டை மட்டும் வச்சுட்டு பேசாமல் விட்டுறாங்க.
ப்ரொடெக்ட் பண்ணணும். ப்ரொடெக்ட் பண்ணால் தான் இது வந்து இன்னும் ஃபர்தர் டைம் பீரியடுக்கு இது சேவாக இருக்கும். பாருங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. நல்லா வட்ட அந்த கல் செம்பறை கல்லை வச்சுருக்குறாங்க. தெரியுதுங்களா அவங்களுக்கு? நல்லா வட்டாக வச்சுருக்குறாங்க. பெருசாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. இவ்வளோ உள்ள அமைப்பு பார்த்தீங்களா? நல்லா செக்மெண்டடாக அவங்க பாடி வைக்கிறதுக்கு மட்டும் தனியாக ஒரு ஸ்பேஸ் வச்சுட்டு தலைப்பகுதியில் ஒரு நல்ல நெட்டுக்கல் வச்சுருக்காங்க. 2 இருக்குது. மேபி ஒரு சிறுவர்களுக்கும் ஒரு பெரியவங்களுக்கும் உள்ளது மாதிரி இருக்குது. இல்லை அது ஃபேமிலி சம்மந்தப்பட்டதான்னு தெரியல. இங்கேயும் அப்படி தான் இருக்குது. நல்லா பெருசாக இருக்குது. செம்பறைகளுக்கெல்லாம் அந்த மாதிரியான சைஸிங் பண்ணது டைமிங் பீரியட்லாம் ரொம்ப லாங் பீரியட் டைம் பீரியட் சைஸிங் பண்ணியிருக்காங்க. சைஸிங் பண்ணி அந்த சைடு நிறைய செம்பறை கற்களால் உள்ளது இருக்குது. மேபி இது டிஃப்ரெண்ட் டைம் பீரியடில் உள்ளதாக இருக்கும். அது நடக்கிறேன் என்ன தெரியல. இன்னும் போயிட்டே இருக்குது. டேரக்ட் ஸ்ட்ரைட் இப்போ நேர் பின்னாடி வந்து இந்த ஆலூர்டி மலைக்கு பின்னாடியே இருக்குது இந்த ஏன்ஷியன் பரியல் சைட். கவர்மெண்ட்ஸு அஃபிஷியல்ஸ் யாரும் இதை பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபென்சிங் ப்ரொடெக்ஷன் கொடுங்க. மேபி இதில் வந்து சம் லூட்டிங்ஸ் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.